அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான 2 வகையான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சுக்குனி வச்சு பொரியல் பண்ணலாம், இன்னொன்று வந்து பூரி மசாலா செய்ய போகிறோம். ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சுக்குனியில் 2 கலர் உண்டு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 2 வகையான கலர் இருக்குது. நான் வந்து பச்சை கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு தான், கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த காய்கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். சும்மா கூட நம்ம அப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா பொரியலுக்குமே சேர்த்துக்கலாம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ அதனால் நான் வந்து 25 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன், 100 கிராம் காஞ்ச மிளகாய், 25 கிராம் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தை லைட்டாக கருக விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் இதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒன்று போல் வறுக்க வரும். லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகத்தை நம்ம வறுத்துட்டோம். இன்னொரு தட்டில் எடுத்துகிட்டு இதே பேனில் வந்து பெருஞ்சீரகத்தையும் வறுத்து எடுத்துடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணால் ரொம்ப டைம் எடுக்காது, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வறுத்து எடுத்துடலாம். இப்போ பெருஞ்சீரகத்தை நம்ம வறுத்துட்டோம், இன்னொரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது காயில் பட்டின மசாலா. இதோடைய பேர் வந்து கீரைப்பொடி. எப்போவுமே அங்கே எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த கீரைப்பொடி கண்டிப்பாக இருக்கும், எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மிளகாவும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்க முன்னாடி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வருங்க. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம போட போகிறதில்ல. நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நம்ம சேர்ப்போம் ஒவ்வொரு பொரியலுக்கும். நீங்கள் எப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பொரியலுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்தப்புறமா 3 நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது லைட்டாக நம்ம ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தாப்பில் ஒரு ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன அப்புறமா 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், வேறு குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் பொடி வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துருங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ அந்த காய் சும்மாவே நம்ம அப்படி கூட கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது பண்ணுறதுனால கொஞ்சம் இதில் தண்ணி மட்டும் விடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காய் சேர்த்தப்புறமா கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்பு எல்லாம் அந்த காயில் ஏறுறதுக்கு நம்ம மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிரும். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுருக்குது, அதை கொஞ்சம் வற்றுறதுக்கு வேண்டி ஸ்டவ்வை வந்து இதமான தீயில் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். இப்போ வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் வந்து ட்ரை கோகோனட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை கோகோனட் பதிலாக நீங்கள் வந்து துருவன தேங்காய் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை கோகோனட் பவுடர் சேர்த்த உடனே இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரைப்பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் உரப்பு கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கீரைப்பொடி சேர்க்குறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அருமையான காய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா உருந்தாப்பில் இருக்கும், சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் உருளைக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நல்லெண்ணெய் சூடான அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகாய் கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறமா அது கூடயே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா கொஞ்சம் காலம் நான் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்ப்பும் சேர்த்த அப்புறமா இப்போ இதுக்கு ஒரு 1/2 கிலோ நான் உருளைக்கிழங்கு அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உருத்தி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு சேர்கிறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சோறு, புளி சோறு, தக்காளி சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் சோத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 வகையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.